ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வந்துட்டு டியூரிங் டெலிவரி டைம் அப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் லேபர் பெயினா ட்ரூ லேபர் பெயினான்றதை தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து பேனிக் ஆகாமல் எவ்வளோ நேரம் வலி வருதுன்றதை நோட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அதாவது அந்த பெயின் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அப்படின்றத ஃபஸ்ட் நோட் பண்ண ஆரம்பித்து எத்தனை செகண்ட் வரையும் அந்த ஒரு பெயினும் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பெயின் வந்துட்டு இருக்குன்னா அது வந்து ட்ரூ லேபர் பெயினுங்க. அது கூடவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளட்டி டிஸ்சார்ஜ் உங்கள் வெஜினாலேருந்து வருது, இல்லை உங்களுக்கு வந்துட்டு பனிக்கூட உடஞ்சிட்ட மாதிரி தண்ணி லீக் ஆகுது அப்படின்னாக்கா யூ ஹவ் என்டர்ட் இன்டு லேபர் பெயின் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போகணுங்க. அதுவே ஒரு ஃபால்ஸ் லேபர் பெயின் அப்படின்னாக்கா ஒரு நாளையில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எ பெயின். அந்த பெயினை நீங்கள் அட்ரஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இட் ஒன்ட் லாஸ்ட் மோர் தென் 10-20 செகண்ட்ஸ்க்கு மேலே வரவே வராதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் லேபர் பெயின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா பேனிக் ஆகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தாக்கா செட்டில் டவுன் ஆகிடும். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம், பாப்பாவோட மூமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியுது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னும் போது ரீஅஷ்யூர்டாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கலாங்க.